Okay, my name is Shanmuga Priya. I'm working in Sri Vijay Vidyalaya Assistant Professor. இன்னைக்கு நம்ம வந்து awareness on selflessness is a great efficacy ன்ற டாபிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த டாபிக்கோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னா, நம்ம டாபிக் வந்து இந்த வெபினாருக்கு ரொம்ப வந்து ரிலேட்டட் டாபிக். பிகாஸ் நம்மளோட கோஆர்டினேட்டர் உலகம்மாள் அவங்க பேர் மட்டும் பரந்த ஒரு பேரா இல்லாம அவங்களுடைய மனசும் வந்து பறந்து விரிஞ்சிருக்குது. காரணம் வந்து அந்த செல்ஃப்லெஸ்னஸுக்கு ஒரு முதல் உதாரணம் சொல்லலாம். அங்கங்க இருக்கிறவங்கள திரட்டி ஒண்ணு சேர்த்தி அழகா இந்த ப்ரோக்ராம ஒரு தன்னலமற்ற எல்லாருக்கும் பயன்படுற விதமா நிறைய பேரை வந்து ஒண்ணு சேர்த்தி அவங்கவுங்களுக்கு இருக்கிற அந்த நாலேஜ ஒருங்கிணைச்சி ஒவ்வொரு வாரமும் வந்து அழகா ஒவ்வொரு டாபிக் எடுத்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா பண்ற முதல்ல அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த முதல் வந்து இந்த டாபிக் அவங்களுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். Thank you so much. அண்ட் தென் எனக்கு இந்த சான்ஸ் என்னை நம்பி வந்து எனக்கு வந்து என்னை ரெக்கமெண்ட் பண்ணின எங்க இன்ஸ்டியூட் லயன் லேடி டாக்டர் ஹமிதா பானு மேம்க்கு இந்த தருணத்துல நான் தேங்க் பண்ணிட்டு நான் இந்த டாபிக் குள்ள போகணும்னு I feel very happy to share my opinion and try to give awareness about this selflessness. In the first slide வந்து roots of selflessness. இந்த roots of selflessness நாலே இந்த selflessnessங்கிறது it's a wonderful word ma'am. இது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு வேர்ட் இன் இங்கிலீஷ். தன்னலமின்மை இந்த வேர்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அடங்கி இருக்கு. இந்த ஒரு வேர்டை ஒரு மனுஷன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ப்ராப்பரா ரியலைஸ் பண்ணிட்டோம்னா, நமக்குள்ள நமக்கு வர எல்லா நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிடும். இந்த செல்ஃப்லெஸ்னஸோட ரூட்டே என்னன்னா லவ், மர்சி, ஈக்வாலிட்டி, ஜெனரசிட்டி, ஸ்பிரிச்சுவலிசம். லவ்ங்கிறதே மேஜிக்கல் வேர்ட். இந்த மேஜிக்கல் வேர்டு எப்பேற்பட்டவங்களுக்கு சொன்னாலுமே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேர்ட். இந்த செல்ஃப்லெஸ்னஸ் இருக்கிற இடத்துல இந்த 5 விஷயங்களும் கண்டிப்பா இருக்கும். இந்த 5 விஷயங்களும் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா அந்த செல்ஃபிஷ்ங்கிற ஒரு விஷயம் வெளியில போயிடும். ஸோ இந்த விஷயங்களை எவ்வளவு அழகா நம்ம மனசுக்குள்ள கொண்டுட்டு வர்றது, அதை பத்தின அவேர்னஸ், எப்படி நம்ம அதுல பயணம் பண்ணி கடைசியா அதுல நம்ம எப்படி வந்து சக்சஸ் அடையணும். இது ஒரு நாள் 2 நாளையில நம்ம வந்து மேஜிக்கல் பண்ணி கொண்டுட்டு வர ஒரு விஷயம் கிடையாது. இந்த செல்ஃப்லெஸ்னஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து பிறவிலேயே வந்து அந்த குணம் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அது நாளடைவுல நிறைய பக்குவப்பட ஆரம்பிக்க தான் அந்த ஒரு நிலையை வந்து அடைவாங்க. அதை பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம இதோடைய செல்ஃப்லெஸ்னஸ்ங்கிற நேர் எனிமி யாருன்னா செல்ஃபிஷ். இந்த செல்ஃபிஷ்ங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா ஒரு மனுஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் அவனுக்கு நார்சிசம்ங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த செல்ஃபிஷ் இருக்கிறவங்களுக்கு தான் தான் எல்லாம் தனக்குள்ளதான், தான் தான் ரொம்ப உயர்ந்த குணம்ன்ற ஒரு உணர்வு வர ஆரம்பிக்கிறப்ப அடுத்தது தனக்கு ஒரு ப்ரைடு வர ஆரம்பிக்கும். அடுத்தது கிரீடினஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ப்ரைடு வந்துருச்சுனாலே தனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணுங்கிற ஒரு உணர்வு வர ஆரம்பிக்கிறப்ப அந்த கிரீடினஸ் வந்து பேராசை, ஜெலஸ் வர ஆரம்பிக்கும். வேற யாரும் நம்ம நிலைக்கு வரக்கூடாது. ஸோ இது எல்லாமே இந்த செல்ஃபிஷோட ஒரு ரூட்ஸா வந்து அந்த மனுஷனை வந்து பாதிக்கடைய ஆரம்பிச்சிடும். நாளடைவுல அந்த மனுஷன் ஒரு குறிப்பிட்ட நிலையில போய் சிக்கிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படிதான் வந்து ஒரு பர்சன் வந்து செல்ஃபிஷ்குள்ள எப்படி போறாங்க, ஒரு அவேர்னஸ் இல்லாம எப்படி போறாங்கிறதுக்கு இந்த ஸ்லைடு ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் இன்னைக்கு இந்த செல்ஃபிஷ் இருக்க பர்சன்ஸ் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் வந்து அவங்க கிட்ட நம்ம ஒரு ஹெல்ப் கேட்க போறோம். சில நேரங்கள்ல நம்ம கிட்டயும் இந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கும் கண்டிப்பா. இது வந்து எப்படி நமக்கு வந்து இது வந்து இந்த ஸ்லைட்ல வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுவாங்க. பட் ஆத்மார்த்தமான ஹெல்ப் அவங்க கிட்ட வந்து கிடைக்காது. ஸோ இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பர்சன்ஸ் நம்மளை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்கங்க. அண்ட் தென் செல்ஃபிஷ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைடு இருக்கும். இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா இந்த செல்ஃபிஷ்னஸால இன்னைக்கு என்ன வந்து இந்த சொசைட்டில சிச்சுவேஷன்னா, எல்லாமே வந்து இன்னைக்கு மணி மைண்டட். மணி இருந்தா போதும், ஃபர்ஸ்ட்ல வந்துடலாம். இந்த செல்ஃபிஷ்னஸ் என்ன ஆகுதுன்னா, நாளடைவுல தான் நல்லா இருக்கணும், தான் காரு பங்களா இப்படி சம்பாரிச்சு தான் மட்டும் நல்ல நிலைமைக்கு வரணும், அடுத்தவங்க எல்லாம் நம்ம கீழே தான் இருக்கணுங்கிற ஒரு உணர்வால
எல்லாமே இன்னைக்கு பணம் கொடுத்து வாங்கலாம், எல்லாம் அந்த ஒரு மைண்ட் மோட்டிவேஷன்ல அடுத்தவங்கன்ற அந்த எண்ணமே இல்லாத ஒரு வாழ்க்கைய இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். இந்த செல்ஃபிஷ்னஸ் நாளடைவுல நமக்கு என்ன மாதிரி ஒரு பாதிப்பை நமக்கு கொடுக்குன்ற விஷயத்துல நம்ம ஒரு அவேர்னஸ் கொண்டுட்டு வரணும். எப்படின்னா ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தை இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பாப்புலரான ஒரு வேர்டா கூட இருக்கு எல்லா இடத்துலயும். என்னால இந்த ஸ்ட்ரெஸ் வருதுன்னா நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கைக்கும் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கும் த எக்ஸ்பெக்டேஷன் பிட்வீன் த ரியாலிட்டி அண்ட் த எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ள இருக்கிற அந்த கேப்போட அந்த அந்த இடம் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. அப்பதான் அது அந்த மனுஷனுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்ட்ரெஸ் தான் வந்து என்னவாகுதுன்னா நம்ம நினைக்கிறோம் நல்ல ஃபுட் எடுத்துக்கலன்னா நமக்கு வந்து டிசீசஸ் காஸ் ஆயிட்டு இருக்குன்னு. ஆக்சுவலி அது மட்டும் அது ஒரு 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 பார்ட். பட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னன்னா ஒரு பர்சனோட மைண்ட் எங்க அஃபெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஜாஸ்தி ஆகி இந்த ஸ்ட்ரெஸ் மூலியமா அந்த பர்சனுக்கு நிறைய டிசீசஸ் வந்து அவங்களோட பாடியில காஸ் ஆகும். ஆனா அந்த பர்சனுக்கே தெரியாது தன்னுடைய செல்ஃபிஷ்னால தன்னுடைய நெகட்டிவ் தாட்ஸால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்றதை எப்போ உணர்வார்னா அந்த டிசீஸோட உச்ச நிலைக்கு போனதுக்கு அப்பதான் எல்லாமே நம்ம செஞ்ச ஒரு தவறுதல் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கதான் உணர ஆரம்பிப்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மனுஷனோட ஹெல்த்தை கூட பாதிக்கிறதுக்கு நிறைய வந்து 10% சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு பர்சன் வந்து டெம்பரரி பிளஷர், அதாவது ஹாப்பிக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் வேர்டு தாங்க பீஸ். ஏன்னா வந்து பீஸும் ஹாப்பியும் நம்ம நினைக்கிற ஒண்ணுன்னு. ஹாப்பி இஸ் அ பிளிஸ் இஸ் அ டெம்பரரி பிளஷர், பட் பீஸ் இஸ் அ பெர்மனன்ட் பிளஷர். இந்த இடத்துல தாங்க நம்ம ஒரு மனுஷன் வந்து நம்ம வந்து எதை சூஸ் பண்ணும். டிசிஷன் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஷேக்ஸ்பியரோட எல்லா நாவல்ஸ்லயுமே டிசிஷன்னால தான் எல்லா ப்ராப்ளம்ஸும் வருதுன்ற மாதிரி அவர் ஒவ்வொரு ஸ்டோரிலையும் முடிச்சிருப்பாரு, ஒவ்வொரு ஃபிக்ஷன்லயும் முடிச்சிருப்பாரு. ஸோ அந்த டிசிஷன் நாம எடுக்கணும். நமக்கு ஹாப்பி வேணுமா, நமக்கு அந்த டெம்பரரி ஹாப்பி வேணுமா, இல்ல பெர்மனன்ட் பீஸ் வேணுமா? ஒவ்வொரு மனுஷனும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறப்ப அதால ஏற்படுற துக்கம் தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒரு நிலையில வந்து அவனுக்கு காரு பங்களா எல்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு வந்துடலாம். ஆனா அந்த இடத்துல அவருக்கு அந்த நிம்மதிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. அப்பதான் தான் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தேன்னு திரும்பி பாக்குறப்ப எத்தனையோ பேர் அடிச்சு தள்ளிட்டு வாழ்ந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம அந்த கர்ம பலனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோன்றத ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த தருணத்துல வந்து ஒரு செல்ஃபிஷோட ஆபத்துகளை நம்ம பார்த்தோம். நவ் லெட்ஸ் கோ ஃபார் ஆர் ஸ்பெஷல் டாபிக், mesmerizing word, selflessness. இந்த செல்ஃப்லெஸ்னஸ்ங்கிறது வந்து என்னன்னு பார்க்கலாம். அதாவது வந்து நம்ம ஒரு 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 ஃப்ரூட்ஸே நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு. அதுல நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம் ஒரு ஃப்ரூட்டை? அந்த ஃப்ரூட்டோட டேஸ்ட் தெரிஞ்சாதான் அந்த ஃப்ரூட்டை நமக்கு வந்து டேஸ்ட் பண்ணணும்ன்றது தெரியும். அட்லீஸ்ட் அந்த ஸ்மெல்லாச்சும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த செல்ஃப்லெஸ்னஸோட கேரக்டர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வெரி டிரான்ஸ்பரண்ட், ரொம்ப வெளிப்படையா இருக்கிறது, ரொம்ப வந்து அத்தன்டிக்கா, ரொம்ப லாயலா, ஹானஸ்டா இருக்கும். அந்த செல்ஃப்லெஸ்னஸ் ஒரு பர்சன் கிட்ட இருந்தா அவங்க எதையுமே உள்ளுக்குள்ள மறைச்சு வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எல்லா ஜீவன்களையுமே சமமான ஒரு நோக்குல பார்ப்பாங்க. தனக்கிட்ட எப்படி உண்மையா இருக்காங்களோ அந்த உண்மைத்துவத்தை அடுத்தவங்க கிட்டயும் இருக்கணும்ன்றத அவங்க காட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து செல்ஃப்லெஸ்னஸோட கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர்லாம் யாருக்கு தாங்க ஆசை வராது? இந்த கேரக்டர்லாம் நமக்கும் இருக்கணும்னு. ஸோ நம்ம எப்படி வந்து இந்த செல்ஃப்லெஸ்னஸ்ங்கிற பாத்துல வந்து நம்ம வாக் பண்றது? ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம இந்த டாபிக்கு ரொம்ப ரிலேட்டடான ஒரு டாபிக்னா இந்த மதர். இந்த மதருங்கிற இந்த சென்டிமெண்ட்டை நம்ம தாண்டாம போகவே முடியாது, டச் பண்ணியே ஆகணும். அமேசிங், லவ்விங், ஸ்ட்ராங், ஹாப்பி, செல்ஃப்லெஸ், கிரேஸ்ஃபுல். அது எஸ்ன்னு போட்டாங்க, கிரேஸ்ஃபுல். ஸோ ஒரு மதரோட கேரக்டரிஸ்டிக் இதெல்லாம். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு மதர்ன்றத வந்து என்னன்னு நான் சொல்வேன்னா ஒரு தாய்மை உணர்வுன்னு தான் நான் இங்க பாக்குறேன். இட்ஸ் கம் அண்டர் எமோஷன். நான் இந்த மதருங்கிறத வந்து ஒரு கேரக்டருக்குள்ள கொண்டுட்டு போக மாட்டேன். அதாவது மதர்னா ஒரு 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 குழந்தைக்கு அம்மா, அந்த அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு இருக்கணும்ன்றத நம்மளா ஒரு கேரக்டரா வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இட்ஸ் டோட்டலி ராங்குங்க. ஒரு இந்த இந்த தாய்மை உணர்வு ஒரு ஆண் கிட்டையும் இருக்கலாம். இந்த உணர்வு எல்லா எல்லா ஜீவராசிக்கிட்டையும் இருக்கலாம். அதாவது வந்து ஒரு 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 வாழ்க்கை துணை இல்லாம ஒரு ஆண் வந்து ஒரு குழந்தையை வளர்த்துறப்ப அந்த இடத்துல அந்த ஆணும் கூட இந்த தாய்மை உணர்வை காட்டுறாங்க. இட்ஸ் எமோஷன்.
ஸோ இந்த எமோஷனை நம்ம வந்து ஒரு கவசமா அணிஞ்சு எல்லா ஜீவன்கள்கிட்டயும் இந்த மதருங்கிற இந்த தாய்மை உணர்வை காட்ட ஆரம்பிச்சோம்னாலே அந்த இடத்துல செல்ஃப்லெஸ்னஸ் அழகா வந்து நம்ம கிட்ட குடி வந்துருங்க. இந்த தாய்மை உணர்வை நம்ம முதல்ல நம்ம கையில எடுத்துக்கணும். செல்ஃப்லெஸ்னஸோட ஃபர்ஸ்ட் இது. அண்ட் தென் இந்த கோல்டன் ரூல்ஸ் வந்து நான் இங்க ஏன் வச்சிருக்கேன், எல்லா ரிலீஜியஸுமே என்ன சொல்லுதுன்னா, ரிலீஜியஸ வந்து நம்ம வந்து அதாவது வந்து எல்லா மதத்தையும் வந்து ஒரு எல்லா மதத்திலயுமே என்ன ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, எல்லா மலர்களும் அங்கங்க நிறைய நிறைய ஃபிளவர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கலாம். அதோட நெக்டர் என்னமோ இட்ஸ் டேஸ்டி நெக்டர். தேன் வந்து அந்த மலர்ல இருக்க தேன் என்னமோ எல்லா மலர்லயும் ஒன்னேதாங்க. அந்த மாதிரி எல்லா மதங்களும் நமக்கு என்ன போதிக்குதுன்னா, அன்பு, சுயநலமின்மை, தன்னலமின்மை, பொது நலத்தோட வாழுங்க. கடைசீட்ல இறைநிலையை அடையணும். இததான் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மதங்களும் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குது. ஸோ இந்த செல்ஃப்லெஸ்னஸ் பத்தி நான் பேசுறப்ப இந்த ரிலீஜியஸோட முக்கியமான எல்லா ரிலீஜியஸ்லயும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம அந்த ரிலீஜியஸை பத்தி கிரிட்டிசிசம்க்கு போக வேணாம். இந்த ரிலீஜியஸ்ன்றதெல்லாம் இல்லாம எல்லா ரிலீஜியஸும் ஒருமித்த கருத்தா இறைவன் ஒருவரே. அந்த இறைத்தன்மை என்ன சொல்லுது, அந்த இறைத்தன்மையை நம்ம இந்த இடத்துல நான் ஒரு சில ஸ்லைட்ஸ் எல்லாம் நான் மூவ் பண்றேன். அது எல்லா மதத்துல இருக்க ஒரு சில முக்கியமான வேர்ட்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது எல்லாமே இறைத்தன்மை ஒன்றே. அந்த இறைத்தன்மையை உணர்ந்து எல்லாருக்குள்ளேயும் அந்த இறைத்தன்மை இருக்குதுன்றத உணர்ந்து நம்ம பொதுநலத்தோட வாழ ஆரம்பிச்சோம்னாலே இந்த செல்ஃப்லெஸ்னஸ் நாளடைவுல நமக்குள்ள குடி வந்துருங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ல ஒரு மனுஷன் வந்து ஸ்பிரிச்சுவல், அதாவது நான் செல்ஃப்லெஸ்ஸோட ரூட்டை பத்தி நான் சொல்றப்பே சொல்லியிருந்தேன். ஸ்பிரிச்சுவலிசம் இல்லாம ஒரு மனுஷனால செல்ஃப்லெஸ்னஸ்க்குள்ள போக முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சயின்ஸா பார்த்தோம்னா எல்லாமே புரியும், உணருவோம். ஆனா அதை நம்மளால சுவைக்க முடியாது. அந்த இறைத்தன்மையோட நம்ம மனசுக்கு ஒரு கடிவாளம் போட்டு நம்ம நமக்கு மேல ஒரு சுப்பீரியர் பவர் நம்மளை இயக்கிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு உணர்வோட இந்த உலகத்தை நம்ம வந்து அனுபவிக்கிறப்பதான் அதோடைய இந்த வாழ்க்கையை நம்மளால சுவைக்க முடியும். மன அமைதி ஒரு மனுஷனுக்கு வரும். என்ன வந்து அது எல்லாமே நம்ம சயின்ஸா பார்த்துட்டு இருந்தோம்னா, சயின்ஸ் இஸ் ட்ரூ. அந்த சயின்ஸையும் வந்து நம்ம ஒரு கடவுள் தன்மையோட நம்ம வளர்த்துற நம்ம அடுத்த வர யங் ஜெனரேஷன்ஸ்க்குமே நம்ம வந்து எல்லாமே ஸ்பிரிச்சுவல் பாத்தோட கொண்டுட்டு போனா இந்த செல்ஃப்லெஸ்னஸ் அழகா ஒரு மனுஷனுக்குள்ள குடிக்கொள்ளுங்க. இந்த செல்ஃப்லெஸ்னஸோட ஃப்ரூட் என்னென்னலாம் கொடுக்கும் ஸ்பிரிச்சுவல் பாத்தோட நம்ம வந்து போறப்ப லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ், பொறுமை, கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல், தன்னம்பிக்கை, இது எல்லாமே கொடுக்குங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்துல போறவங்களால இது கண்டிப்பா உணர்ந்திருக்க முடியும். ஸோ இதை நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு குரான்ல இருந்து ஒரு இந்த ஸ்லைட் காட்டுறேன். ஸோ நம்ம வந்து முகத்தோட அழகுல வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட அகத்தோட அழகு வந்து அழகா இருந்தது, நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோட, யாருக்கும் கெடுதல் எண்ணங்கள் வராம, எண்ணங்கள் வருங்க, எண்ணங்கள் வந்தாதான் நம்ம மனுஷங்க, அப்படிதான் கடவுள் படைச்சிருக்காரு. அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா வெளிக்காட்டாம அதை நம்ம வந்து மேனேஜ் பண்ணி அதை பாசிட்டிவா மாத்தி நம்ம வந்து பியூட்டிஃபுல் ஹார்ட்டோடையும் நம்மளுடைய வார்த்தைகள்ல மட்டும் அழகூட்டுற மாதிரி மத்தவங்க கிட்ட பேசாம ஆத்மார்த்தமா நம்ம வந்து அந்த செயல்கள்ல காட்டணும்ன்றது வந்து குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல குரான்ல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ஆல்ட்ரிசம், அதாவது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அந்த ஜெனரசிட்டின்ற அந்த டாபிக்கை நம்ம டச் பண்ணணும். அப்படி பாக்குறப்ப இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு ஆண்டவன் வந்து நிறைய கொடுக்கறதுக்கு காரணம் அடுத்தவங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலை வரப்ப நம்ம கொடுத்து உதவுறோமா இல்ல நம்ம சுயநலமா இருக்கிறோமான்றத சோதிக்கிறதுக்கு தான் அந்த சூழ்நிலை அமைச்சு கொடுப்பாரு. ஸோ நம்ம அவேர்னஸா இருந்து அந்த சூழ்நிலையை நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ இது கிறிஸ்டியானிட்டியில வந்து என்ன சொல்றாங்க, செல்ஃப்லெஸ்னஸ்னா கடவுளோட அன்பு வந்து சுயநலம் இல்லாத ஒரு தனித்துவமான அன்பு. அதை வந்து நாம ஒவ்வொரு நாளும் வந்து அதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணணும். அது என்ன வழியிலன்றத நான் சொல்றேன். முதல்ல மதங்கள்ல வந்து என்ன சொல்லி இருக்காங்க இந்த செல்ஃப்லெஸ்னஸ், ஒரு ஒருமித்த கருத்தா அந்த ஒரு சுப்பீரியர் காடா நம்ம நினைச்சு ஒவ்வொன்றும் பார்க்கலாம். அப்புறம் இது வந்து ஜீசஸ்க்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஜாய்ஃபுல், எட்டர்னல், நித்தியமான, செல்ஃப்லெஸ், அண்டர்ஸ்டாண்டிங் சன் ஆஃப் காட். அண்ட் தென் இந்த ஸ்லைடு ஹிந்துயிசம்க்கு நான் ஏன் இந்த திரௌபதி இந்த மகாபாரதத்துல இருந்து நான் இன்சிடென்ட் எடுத்திருக்கேன்னா, ஃபெமினிசம் பத்தி இதுல வந்து அதுல கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லப்படுற அந்த காட் வந்து ஹி வாஸ் அ குட் பிலாசபர். அது ஒரு ரீசனால நான் எடுத்திருக்கேன். பிளஸ் வந்து ஒரு லேடிக்கு ஏற்பட்ட அநீதிக்காக ஒரு குருஷேத்திர போரையே வந்து கடவுள் வந்து அங்க நடத்தி அந்த பெண்மைக்கு வந்து ஒரு
ஒரு வெற்றியை கொடுத்திருப்பார். அது எப்படி வந்து இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு செல்ஃப்லெஸ்னஸ் பத்தி நம்ம விவாதிப்போம்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவான இன்சிடென்ட். இது வந்து பாத்தீங்கன்னா துவாபார யுகால, அதாவது வந்து அந்த எத்திக்ல வந்து என்ன போட்டிருக்குன்னா, துவாபார யுகால கிருஷ்ணர் வந்து கர்ணன் வந்து மரணத்தை நோக்கி போற அந்த க்ஷணத்துல வந்து ஒரு க்ஷணம் எல்லாத்தையும் ஸ்தம்பிக்க வச்சு கர்ணனோட மனநிலைக்கு அவர் என்ன பாவம் செஞ்சாருங்கிறத எடுத்து வந்து எதிர்கால சந்ததிக்கு உணர்த்துற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வச்சிருப்பாங்க அந்த எத்திக் புக்ல. அப்ப வந்து கர்ணா கேட்பாரு, கிருஷ்ணா நான் என்ன பாவம் பண்ணேன்? எல்லாருக்கும் தான தர்மம் கொடுத்து வாழ்ந்தேன், நான் எல்லாமே நல்லதுதானே செஞ்சேன், நான் பண்ண பாவம் தான் என்ன, எனக்கு ஏன் இந்த அவப்பெயரோட இந்த மரணத்துக்கு காரணம்னு சொல்லி கேட்கிறப்ப கிருஷ்ணர் எக்ஸ்பிளைன் பண்ற அந்த விதம் அழகா இருக்கும். கர்ணா, உனக்கு இயற்கையிலேயே கடவுள் கொடுத்த அந்த டிவைன் பவர், அந்த இயற்கையிலேயே உனக்கு நல்ல வாரியர் ஒரு திறமை, வீரம், ஞானம், தர்ம சிந்தனை எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா சுயநலமே உருவாயிருக்கிற, அதர்மம் செஞ்சுட்டு அடுத்தவங்களை இம்சிக்கிற அந்த துரியோதனன் உனக்கு ஒரு பதவியை கொடுத்துட்டாருன்னு செஞ்சோற்று கடன் தீர்க்கறதுக்காக உன்னை முழுசா நீ போய் உன்னை அர்ப்பணிச்சிட்ட. நீ அதர்ம பக்கம் போயிட்ட. உனக்கிட்ட இருந்த எல்லா திவ்யத்துவமும் உன்னுடைய சுய லாபத்தால நீ அடுத்தவங்களோட நலனை கருதி அன்னைக்கு நீ வந்து உனக்கிட்ட இருந்த எல்லா திவ்யத்தையும் பயன்படுத்தி நீ அடுத்தவங்களுக்காக அங்க போராடி இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீ எவ்வளவு பெரிய ஆளா இந்த உலகமே உன்னை போட்டி இருக்கும். நீ அடுத்தவங்களுக்காக பொதுநலத்தோட வாழாம உனக்கு பதவி கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக அவரு தான் அந்த துரியோதனோட எனிமையா இருக்கிற அர்ஜுனனை வீழ்த்துறதுக்கு அவருக்கு சுயநலமா அவருக்கு ஈக்குவலான ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே உன்கிட்ட வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவர் வளர்த்தினாரு. அந்த ஒரு சூழ்ச்சியை கூட புரிஞ்சிக்காம நீ அந்த இடத்துல ஒரு பெரிய முட்டாளா வாழ்ந்ததுனால்தான் உனக்கு இந்த வீழ்ச்சின்னு சொல்றாரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, நாங்க நம்ம கிட்ட எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தோம், சுயநலங்கிற ஒரு குணம் இருந்ததுன்னா எல்லா குணங்களும் நமக்கு அடிபட்டு போயிருங்க. அடுத்த இன்சிடென்ட் இதை வச்சு நான் இன்னொன்னு சொல்றேன். அதே போல அர்ஜுனன் வந்து அந்த அம்புகளை மாறி மாறி விடுறப்ப முதல் அம்பு மட்டும்தான் போய் கர்ணனோட அந்த இருதயத்தை தொலைச்சி அந்த மரணத்தை நோக்கி போகுது. மத்த எல்லா அம்புகளும் பூமாலையா போய் விழுது. இது நடந்ததா இல்லையா அப்படிங்கிற கிரிட்டிசிசம்க்கு நம்ம போக வேணாம். அதுல இருக்கிற நல்ல விஷயத்த மட்டும் நம்ம ஒரு அன்னப்பறவை எப்படி பாலை மட்டும் உறிஞ்சி குடிக்குதோ அதுல இருக்க கருத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். அது ஏன் போய் விழுந்ததுன்னு கிருஷ்ணர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு அர்ஜுனர். அப்ப சொல்றாரு, அர்ஜுனா, கர்ணனோட ஒரே தப்பு அதர்மவாதியா இருக்கிறவங்க கிட்ட போய் சுயநலமே கெதியா இருக்கிறவங்க கிட்ட போய் தன்னை சமர்ப்பித்ததுதான். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில அவர் தான தர்மங்கள் நிறைய செஞ்சதுனால தர்ம தேவதையா அவங்க பக்கம் இருக்கிறாரு. கடவுளோட அனுமதி இல்லாம ஒரு மனுஷனுக்கு சுத்தி யார் எவ்வளவு அம்பு எய்தாலும் அது வந்து அவங்கள போய் அடையாது. அவங்க செஞ்ச பாவத்துக்கு மட்டும்தான் அவங்க வந்து அந்த அந்த கஷ்டம் அவங்கள நோக்கி போகும். சோ நம்ம இன்னைக்கு வாழ்றவங்க, நம்மளை சுத்தி நம்ம வேலை செய்யற இடத்துல ஆகட்டும், நம்ம வீடை சுத்தி இருக்கிறவங்களாகட்டும், ஏதோ ஒரு நம்ம கஷ்டம் வருதுன்னா இவங்கதான் செஞ்சிருப்பாங்கன்னு நம்ம தப்பா கணக்கு போடுறோம். நம்ம செஞ்ச கெட்ட கர்மாக்கு தாங்க நமக்கு ஒரு கஷ்டம் வரும். அது மனுஷ ரூபத்துல ஆண்டவன் வேணா நமக்கு கொடுக்கலாமே வழிய, நம்ம செய்யாத கர்மாக்கு மத்தவங்க நமக்கு எவ்வளவு குளிர்ந்தோம்னாலும் அது நமக்கு நன்மையாதான் போய் முடியும். அதை நம்ம உணரணும். சோ இன்னையில இருந்து நம்ம என்ன உணரணும்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அது நம்ம செயல்தாங்கிறத நம்ம முதல்ல உணர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு முக்காவாசி ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு குறைஞ்சிருங்க. அடுத்தவங்க மேல நம்ம பழியே போட மாட்டோம். அது இறைவனோட அனுமதியோட தான் நடக்குதுங்கிறத வந்து நம்ம உணர ஆரம்பிக்கணும். அடுத்த இந்த ஸ்லைட்ல வந்து கர்ணன் கேட்பாரு கிருஷ்ணர் கிட்ட, கிருஷ்ணா நான் வந்து எல்லாருக்கும் தான தர்மம் கொடுத்தனே அப்படின்னு சொல்லி. அது கிருஷ்ணர் சொல்வாரு, கிருஷ்ணா நீ தான தர்மம் கொடுத்த, ஆனா நீ கொடுத்த முறைன்னு ஒண்ணு இருக்கு. உன்னுடைய கரங்கள் மேலையும் தர்மம் வாங்கினவங்க கரங்கள் கீழே இருக்கிறப்ப உனக்கு அந்த புண்ணிய பலன் கிடைக்காது. அதனால நம்ம எப்படி தான தர்மங்கள் வழங்கணும்னா, ஒரு தட்டுல வந்து தாழ்மையான எண்ணத்தோட அகம்பாவம் இல்லாம கடவுளை நினைச்சு சமர்ப்பிச்சு தான தர்மம் வழங்குறப்ப நமக்கு அந்த முழு புண்ணிய பலன் கிடைக்கும். அதனாலதான் உனக்கு அந்த புண்ணிய பலன் கூட உன்னுடைய இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல உனக்கு உதவியா இல்லைன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சோ நம்ம நினைக்கிறோங்க ஒருத்தருக்கு பொண்ணும் பொருளும் கொடுக்கறது தான் வந்து உதவின்னு. அதுக்கு நான் ஒரு ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ராம் அவதாரத்துல வந்து எனக்கு பிடிச்ச ஒரு செல்ஃப்லெஸ்னஸ் என்னன்னா, ராம் சீதா வந்து வனவாசம் முடிஞ்சு அயோத்திக்கு திரும்பி வருவாங்க. திரும்பி வர க்ஷணம் பாத்தீங்கன்னா அந்த நாட்டு அயோத்தி மக்கள் வந்து சீதையை ஏத்துக்க மாட்டாங்க. என்னதான் வந்து இவங்க அக்னி பரீட்சை பண்ணாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம், இவங்க என்னதான் இருந்தாலும் வேற இடத்துல இருந்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க.
அந்த சுச்சுவேஷன்லயும் அந்த அந்த நாட்டு பிரஜைகளுக்காக ராமர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய லவ்வபிளான பியூட்டிஃபுல்லான சீதாவை வந்து தன்னுடைய நாட்டு மக்களுக்காக ஆசிரமத்துல கொண்டுட்டு போய் மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக தன்னுடைய சந்தோஷத்தை கூட தியாகம் பண்ணிடுவாருங்க. தியாகம் பண்ணி அவர் வந்து கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியா வாழ்ந்ததா ஒரு அந்த எத்திக்ல சொல்ற மாதிரி இருக்கும். சீதாவும் தன்னுடைய கணவனுக்காக வந்து அந்த ஆசிரம வாழ்க்கையை வந்து ஏத்துக்கிட்டாங்க. பாருங்க, ஒரு அரசன்னா ஒரு எவ்வளவு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். தன்னுடைய ஒரு மனைவி வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய ஒரு பதவியில ஒரு ராஜ்யத்துல இருந்தவர் தன்னுடைய பிரஜைகளுக்காக அன்னைக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. சோ அடுத்தது இந்த கதை புத்திஸ்ட்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். இதுல என்னன்னா, ஒரு லெப்ரசி வந்து புத்தரை பார்த்து எனக்கு என்லைட் பண்ணுங்க, நான் வந்து எனக்கு ஏன் இந்த நோய் வந்தது, இந்த நோய் வர்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு வந்து புத்தர் சொல்வாரு, நிச்சயம் நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க நல்ல நடவுடையோட இருந்தப்ப உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்டவங்களுக்கு நீங்க செய்யல, அதனாலதான் உங்களுக்கு இந்த சூழ்நிலைன்னு சொல்வாரு. நானே ஒரு ஏழையாச்சு, எனக்கு எப்படி வந்து இந்த மாதிரி வந்து உதவி பண்ற சூழ்நிலை எனக்கு வரும், ஏன்னா வந்து என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி சொல்வார் புத்தா கிட்ட. அப்ப வந்து அந்த லெப்ரசி பர்சனுக்கு வந்து புத்தா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னா, நீ நல்ல நடவடையோட இருந்தப்போ உனக்கு நல்ல அழகான கண்கள் இருந்தது, உனக்கு யாராவது பிரச்சனைன்னு வந்து சொல்றப்ப நீ என்ன பண்ணிருக்கலாம்னா, அந்த கண்களால ஒரு கருணையான பார்வை பார்த்து அவங்களுடைய பிரச்சனையை நீ தீர்த்து வச்சிருக்கலாம். அல்லது உனக்கு நல்ல பேசுற திறமைய ஆண்டவன் கொடுத்திருந்தான், அந்த திவ்யத்துவத்தை நீ உணராம அந்த பேசுற திறமைய நீ வந்து கடினமா வார்த்தை சொல்லி அந்த சூழ்நிலையில இருந்து நீ வெளியில வந்துட்ட. உனக்கு நல்ல கைகளையும் நல்ல கால்களையும் இறைவன் கொடுத்திருந்தாரு. அதை வச்சு நீ அவங்கள தழுவி அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி, நான் இருக்கேன் போப்பா, நான் பாத்துக்கலாம், எல்லாம் இறைவன் பாத்துக்குவாருன்னு நீ சொல்லி ஒரு நல்ல 4 வார்த்தைகளை பேசி உனக்கு எல்லாத்துக்கும் மேல நல்ல ஒரு அழகான இருதயத்தை கொடுத்திருந்தாரு. அந்த இருதயத்தை வச்சு நீ ஒரு 4 வார்த்தை அன்பா பேசி அவங்களுக்கு நீ உதவி பண்ணிருக்கலாம். அதெல்லாம் நீ செய்யல. அதோடைய விளைவுதான், அந்த கர்மா தான் இன்னைக்கு உனக்கு இந்த நோயை கொடுத்துருச்சு. உன்னுடைய வியாதி வந்து உன்னுடைய சூழ்நிலையால நீ வந்து ஏழை இல்லை. உன்னுடைய ஏழை எங்க இருக்குன்னா, உன்னுடைய ஹார்ட்ல வந்து உன்னுடைய இருதயத்துலதான் நீ ஏழ்மையா இருந்திருக்கிற. கடவுள் கொடுத்த திவ்யத்துவத்தை உணராத நீ இன்னைக்கு உன்கிட்ட இருந்து போன அது எல்லாமே போனதுக்கு இதுதான் ஒரு காரணம்னு சொல்றாருங்க. இந்த ஸ்லைட் மூலியமா நம்ம என்னன்னா, நமக்கு வந்து ஒரு உதவின்றது வந்து ஏதோ பொண்ணோ பொருளோ பெரிய பெரிய அன்னதானமோ கொடுக்கறது தான் நம்ம தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம வந்து நம்ம 4 வார்த்தை அன்பா பேசுங்க. எந்த எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு 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 ஸ்மைல் பண்ணனா போதுங்க. ஒரு குட் மார்னிங் சொன்னனாலே அது வந்து அவங்களுக்கு வந்து அது எவ்வளவு ஒரு நல்ல ஒரு மன நிம்மதி கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். அது வந்து நம்ம இது மூலியமா உணரலாம். ஸோ இப்பதான் நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வரோம், சோல். சோ இந்த சோலுங்கிறது வந்து ஒரு இதுதாங்க நான் இதுதான் நாமன்றத நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னா, இது வந்து ஒரு அழகான இது என்னன்னா, எல்லா ஜீவன்களுக்குள்ளயும் அந்த இறைத்தன்மை வந்து சோலா இருக்குது. அந்த இறைத்தன்மைய நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னாலே, அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த இறைவன் தான் எல்லா ஜீவன்களுக்குள்ளேயும் இருக்குதுன்னு நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னாலே, நம்ம எந்த பாவங்களும் எந்த ஜீவனுக்கும் நம்ம செய்ய மாட்டோங்க. இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம எந்த கடவுளை வேணாலும் நீங்க நம்ம வணங்கலாம். அந்த கடவுள் மேல நமக்கு ஒரு அன்பு இருக்கிறப்ப, நமக்கு எதிர்ப்பா ஒருத்தர் வந்து ஏதோ ஒண்ணு சொன்னா கூட, அந்த 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 உயிர்க்குள்ளேயும் அந்தக்குள்ளேயும் அந்த இறைவன் இருக்காரு. நம்ம இப்ப அவங்கள திட்டனா, அவங்கள நம்ம புறம் பேசினா, அவங்கள நம்ம மனவேதனைப்படுத்தினா, அந்த இறைவனையே நம்ம மனவேதனைப்படுத்துறதுக்கு அர்த்தம் அப்படின்றத நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னா, எந்த ஜீவன்களுக்குமே நம்ம பாவமே செய்ய மாட்டோமோ. அதுவும் இல்லாத நமக்கு வந்து அந்த இடத்துல சுயநலங்கிறது முழுசா வெளியில போயிடும். சோ இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா ஸ்பீஷஸ்குள்ளேயும் அணுக்குள்ள அணுவா இருக்கிறது அந்த இறைத்தன்மை. அந்த ஒரு இறைத்தன்மையை நம்ம மதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, இதுக்காக தாங்க நம்ம ஸ்பிரிச்சுவல் பாத்ல போகணும்னு சொல்றது. இந்த சோலுங்கிறது அது இறைத்தன்மைங்கிறத நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னா, நமக்குள்ள இருக்கிற செல்ஃபிஷ்னஸ் அடியோட காலி பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் தென் இதுதான் எல்லாருக்கும் ஒரு சுப்பீரியர் பவர் இருக்கு. அதை நம்ம பல மதங்களா கும்பிட்டாலும் எல்லாத்தோட நோக்கமும் அந்த இறைத்தன்மையை உணர்ந்து அந்த மன அமைதியை நம்ம அடையிறது தாங்க. அண்ட் தென் ட்ரஸ்ட் யுவர் சோல். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்னர் இன்ஜினியரிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த இன்னர் இன்ஜினியரிங் இம்பார்ட்டன்ட்னா, நம்மளோட ஐம்புலன்கள் வெளியில வந்து நம்மளுடைய ஐம்புலன்கள் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகிறதுக்கான இன்னைக்கு இருக்கிற மீடியாஸ் இது எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இதுதான் உலகம்னு நினைச்சு ஒரு பார்வையில வாழ்ந்துட்டு இருக்கோம்.
நம்ம ஒரு டைமென்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த இறை சக்தி நம்ம கிட்ட சோல்ல எப்பயுமே பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நம்ம மைண்ட பாதிக்கிற இந்த ஐம்புலன்கள் வந்து மைண்ட் வந்து சோலை டாமினேட் பண்ணுது. அந்த சோலை நம்ம அந்த மைண்டோட டாமினேஷனை நாளுக்கு நாள் குறைச்சி நம்ம சோல் பேசுறத நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம்னாலே நமக்கு முக்காவாசி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுங்க. நம்ம முதல்ல நம்மளுடைய வாய்ஸ், அந்த கடவுள் நம்ம கிட்ட ஒவ்வொரு க்ஷணமும் பேசுவாரு, இது செய்யாத, இது பண்ணாத. ஆனா மைண்ட் சொல்லும் இது ஹாப்பியை கொடுப்போம், நீ போன்னு. நம்ம அது பக்கம் தான் போவோம். அதுதான் நமக்கு ப்ராப்ளமேட்டிக் கிரியேட் பண்ணும். சரி, இதெல்லாம் ஏன் ஏற்படுது? நம்ம ஒரு ஒரு டைம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம ஆன்மீகத்துல சிறப்பா இருக்கோம், அடுத்த நாள் உடனே நமக்கு ஒரு லவ், அஃபெக்ஷன், லஸ்ட், காதல், மோகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போறோம். அடுத்த நாள் மறுபடியும் கடவுள் மேல ஒரு பக்தி வருதுன்னா என்ன, நாங்க இதெல்லாம் கடவுளோட படைப்பு, நம்ம இயற்கையிலேயே படைக்கப்பட்டது. பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்டுன்னு நம்ம உடம்புல வந்து நம்மளுடைய பிரெயின்ல வந்து ரெண்டு சூப்பர்பான ஒரு கிளான்ஸ், ரெண்டு கிளான்ஸ் இருக்கு. பீனியல் இட் செக்ரீட்ஸ் மெலட்டானின், பிட்யூட்டரி இட் செக்ரேட் ஆக்சிடோசின். இப்ப நம்ம இந்த பீனியல் கிளாண்ட பத்தி பார்க்கலாங்க. இதுதாங்க ரொம்ப இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பீனியல் கிளாண்ட் வந்து ஒரு மனுஷனுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்துல ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆவாங்க. இது வந்து ஒரு ப்ராப்பரான முறையில வந்து ஒரு குருவோட இதோட நம்ம ஹெல்ப்பால இதை ஆக்டிவேட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம சாதாரணமா ஒரு தொழுகையால கூட இதை நமக்கு ஆக்டிவேட் பண்ணலாம். ஒரு தெய்வ சக்தி இருக்குதுன்னு நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னாலே இது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இது அழகா ஆக்டிவேட் ஆகுங்க. இந்த பீனியல் கிளாண்ட பத்தி பாத்தீங்கன்னா எஜிப்ட்ல வந்து நிறைய கார்விங்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பீனியல் கிளாண்ட பத்தி ஒரு பைன் ஷேப், இது வந்து ஒரு பைன் ஷேப்ல இருக்குன்ற மாதிரி எல்லாம் வந்து டயக்ராம்ஸ் இருக்கும். ஏன்னா இது ஏன் அவ்வளவு மகத்துவம், அவ்வளவு முக்கியத்துவம்னா இட்ஸ் அ கீ ஃபார் ஸ்பிரிச்சுவலிசம். அண்ட் நம்ம வந்து இப்ப பீனியல் கிளாண்ட பார்த்துட்டோம். பீனியல் கிளாண்டோட மெலட்டானின் வந்து ஒரு மனுஷனுக்கு நிம்மதியும் மன அமைதியும் கொடுக்கறது. ஆக்சிடோசின், ஆக்சிடோசின்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து லவ் ஹார்மோன்னு சொல்லுவோம். இது வந்து இன்னைக்கு இருக்க டீனேஜ் பீப்புள்ஸ்க்கு இந்த ஆக்சிடோசினை பத்தி ஒரு நல்ல அவேர்னஸ் இருந்ததுன்னா நிறைய சூசைட்ஸ், நிறைய லவ் ப்ராப்ளம்ஸ்ல எல்லாம் போய் சிக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து கடவுள் எதுக்காக படைச்சார்னா இந்த உலகம் இயங்கணும், ரீப்ரொடக்ஷன் ஏற்படணும், ஆப்போசிட் அட்ராக்ஷன் இருக்கணும். ஆனா இது வந்து அந்த அந்த ஏஜ்ல அந்த டீனேஜ் பீப்புள்ஸ்க்கு இது ஏதோ ஒரு பெரிய அந்த லவ்ங்கிறது ஒரு பெரிய மாயையாவும் அது ஒரு பெரிய திவ்யத்துவமாவும் தப்பா நினைச்சு ஒரு அட்ராக்ஷன்ல போய் இன்னைக்கு எவ்வளவோ பெண்கள், எவ்வளவோ டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், டீனேஜ் சில்ட்ரன்ஸ் போய் அஃபெக்ட் ஆகுறாங்க. இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இருந்தா கண்டிப்பா இந்த ஆக்சிடோசினை வந்து யாரால வந்து மேனேஜ் பண்ண முடியும்னா மெலட்டானின்ங்கிற அந்த பிக்மெண்டால தாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவலுங்கிற ஒரு கடிவாளத்தை அந்த யங் ஜெனரேஷனுக்கு நம்ம போட்டு விட்டுட்டோம்னா அந்த பீனியல் கிளாண்ட்ல இருந்து சுரக்கிற அந்த மெலட்டானின் இந்த ஆக்சிடோசின் லெவலை நாளுக்கு நாள் ஒரு மேனேஜ் பண்ற சக்தியை கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து நிறைய மாரல்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லி தரணும். அப்புறமேட்டு நமக்கு வந்து இந்த பீனியல் கிளாண்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்னா நல்ல மெடிடேஷன், ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன், ஒரு 20 நிமிஷம் மெடிடேஷன் பண்றப்ப இந்த பிரபஞ்சத்துல இருக்க சக்தி நமக்கு இறங்குறது. நம்ம சாப்பிட்ற உணவால ஒரு அளவுக்கு தாங்க நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்த்தா இருக்கும். நமக்கு இந்த பிரபஞ்ச சக்தி கண்டிப்பா வேணும். அதுக்கு நம்ம ஒரு 20 நிமிஷம் நம்ம இருக்கிறதுலயே உயிரினங்கள்லயே இந்த டாட்டாய்ஸ் ஆமை வந்து ஏன் அதிக வருஷங்கள் உயிர் வாழுதுன்னா தன்னோட ஐம்புலன்களை அடக்கிற சக்தி, தனக்கு இருக்கிற புலன்களை அடக்கிற சக்தி அந்த ஆமைக்கு இருக்கு. அதே போலதாங்க நம்மளும் வந்து இந்த பிரபஞ்ச சக்தியோட ஒரு தொடர்பை ஒரு 20 நிமிஷம் நம்மளுடைய உடல் எல்லாத்தையும் ஸ்தம்பிக்க வச்சு இந்த வெளியில ஏற்படுற இந்த எண்ண அலைகளை குறைச்சி நம்ம உட்கார்றப்ப அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள முழுசா இறங்குறப்ப சுயநலங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மெடிடேஷன் மூலியமா மட்டும்தாங்க நம்மளால வெளியில கொண்டுட்டு வர முடியும். இப்படி பண்றப்ப நமக்கு என்ன ஆகும்னா இந்த தேர்ட் ஐ நமக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும். இந்த தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆகுறப்ப இந்த மெலட்டானின் நல்லா கிரியேட் ஆகும். மெலட்டானின் கிரியேட் ஆகுறப்ப நமக்கு மன அமைதி கிடைக்கும், ஒரு லைட்டனிங் கிடைக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியை பத்தி நம்ம உணர ஆரம்பிப்போம். அப்ப நமக்கு அந்த தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆனது ஒரு முழு திவ்யத்துவம், டிவைன் பவரை நம்ம வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிப்போம். நம்மளை சுத்தி ஒரு மிராக்களே நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த 7 சக்ராஸ்ல நம்ம தேர்ட் ஐக்கு அப்புறம் ஒரு சக்ரா இருக்குங்க, இந்த குரோன் சக்ரா. இது சுவாமி விவேகானந்தர் வந்து டச் பண்ணியிருக்காருன்ற மாதிரி வந்து ஒரு இதுல இருக்கும். நம்ம ஒரே வழியில தாங்க இது வந்து நம்மளுடைய தலையிலிருந்து கொஞ்சம் மேல இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சக்ராவை அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையும் தொட முடியாதுங்க. ஸ்பிரிச்சுவல் பாத்ல செல்ஃப்லெஸ்னஸ்ங்கிற அந்த கவசத்தை அணிஞ்சவங்களால மட்டும்தான் இந்த சக்ராவை ஈஸியா டச் பண்ண முடியும்ன்றது ஒரு ஐதீகம் இருக்கு.
ஸோ இந்த செல்ஃப்லெஸ்னஸால எவ்வளோ நமக்கு டிவைன் பவர்ஸ் நம்மளை சுத்தி இருக்குன்னு பாருங்க. அண்ட் தென் ஆரா கலர் வந்து சார்ட் வந்து இது மூலியமா நம்ம என்ன வந்து புரிஞ்சுக்கலாம்னா, ஒவ்வொரு மனுஷனை சுத்தியும் அவங்களுடைய எண்ண அலைகளுக்கு தகுந்த மாதிரி நிறைய பல நிறங்கள் இருக்குங்க. இந்த எண்ண அலைகளை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ண சுயநலம் இல்லாம பொதுநலத்தோட திங்க் பண்ண நம்மளை சுத்தி ஒரு நல்ல ஒளிவட்டம் தோண நம்ம கிட்ட ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கிறவங்க கூட நம்மளோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்களோட நெகட்டிவ் வைப்ரேஷன் மாத்தி அந்த ஒரு மனுஷனை திருத்துற அளவுக்கு அந்த ஆராக்கு அவ்வளோ வலிமை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிருஷ்ணா வாஸ் அ குட் பிலாசபர். ஸோ தட்ஸ் வை நான் இது வந்து மத சார்புல சொல்லாம நான் படிச்ச ஒரு இதுல சொல்றேன். அவர் வந்து அவரோட ஆரா வந்து ப்ளூ கலர்ல இருக்கும்னு சொல்லுவாங்க. எதிரிகள் கூட அவர் பக்கத்துல வந்து உட்கார்றப்ப அவருடைய அந்த ஆறால மயங்கி அவர்கிட்ட சண்டை போடுறதை நிறுத்தியிருக்காங்கன்னு ஒரு சில நான் லைன்ஸை படிச்சிருக்கேன். ஸோ அந்த ஆராவோட வேல்யூ அவ்வளோ வேல்யூபிளான மகத்துவமானதுங்க. நம்மளுக்குமே இது கேட்கிறப்ப நம்மளுக்கு எதிரிங்களே இருக்கக்கூடாது. நம்ம பக்கத்துலயும் யார் வந்தாலும் நம்மளோட வைப்ரேஷன் நம்ம வந்து அவங்க வைப்ரேஷனுக்கு நம்ம போகாம நம்மளை சுத்தி அந்த வைப்ரேஷனை நம்ம கிரியேட் பண்ணோம்னா ஒவ்வொரு நாளும் நம்ம மெடிடேஷன், இந்த சாண்டிங், இறைவன் தான் எல்லாம், இந்த சோல் தான் எல்லாம், இந்த சோலை நம்ம உணர்ந்து நமக்குள்ள இருக்க அந்த இறைத்தன்மை தான் எல்லா ஜீவன்களுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ இங்க வேற்றுமைங்கிறது யாருமே கிடையாது. அவங்கவுங்க கர்ம பலன்களுக்காக இந்த பஞ்சபூதங்களால ஆன உடலை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து வாழணுங்க. அதுதான் இதோடைய ஒரு மகத்துவம். அண்ட் தென் a magical word, a mesmerizing word, love. அன்பு ரொம்ப புனிதமானது, ரொம்ப மகத்துவமானது. ஒரு மனுஷனுக்கு எங்க வந்து இந்த அன்பு முழுசா வரும்னா அவங்க அந்த மனுஷனுக்குள்ள சுயநலங்கிற ஒரு விஷயம் வெளியில போய் செல்ஃப்லெஸ்ங்கிற அந்த விஷயம் குடிக்கொண்டாலே இந்த அன்பு வந்து வந்துருங்க. அன்பு ரொம்ப உன்னதமானதுங்க. அன்புனா என்னங்க, எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம வந்து பெக்கான்ஸ் ஆஃப் லவ் தியரின்னு வந்து இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவாங்க. அவர் வந்து எல்லா டாபிக்ஸை பத்தி எழுதியிருப்பாரு. அதுல வந்து அன்பை பத்தி அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா, distant peoples not go back to the particular love. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஞானி வந்து ஒருத்தர்கிட்ட போய் அந்த அன்பை காட்ட மாட்டாரு, எல்லாருக்கிட்டையும் நம்ம காட்டணுங்க. அன்பு வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி இல்லைங்க, ஒன்லி கிவ் அண்ட் பாலிசி. நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. நீங்க கொடுக்க அந்த இறைத்தன்மை, இந்த பிரபஞ்ச சக்தி எல்லாம் உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் அந்த இறைவனால உங்களுக்கு கொடுக்கணும். நீங்க என்னெல்லாம் வேணும்னு சேனலத்துல நம்ம போய் கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி பாவத்தை சேர்த்து கிடைக்கிறோமோ, ரொம்ப சுலபமான வழியில இந்த அன்பு நீங்க அடுத்தவங்க கிட்ட காட்ட இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ இயற்கையா உங்களுக்கு வாரி வழங்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் தென் நம்மளோட வைப்ரேஷன்ஸ், ரைஸ் யோர் வைப்ரேஷன்ஸ், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களை சுத்தி கிரியேட் பண்ணுங்க. அண்ட் விஸ்டமால நம்ம வந்து இந்த வாழ்க்கையில வேணுங்கிறத வந்து அடையலாமே வழியா அன்பால மட்டும்தான் நீங்க எல்லாத்தையுமே இந்த உலகத்துல அடைய முடியும். உலகத்தை தாண்டி இருக்கிற டிவைன் பவரையும் அடைய முடியும். அன்பை நாம உணர ஆரம்பிச்சிட்டோம்னாலே, ஒரு மனுஷனுக்கு நீங்க உணர ஆரம்பிச்சிட்டோம்னாலே இந்த உலகத்துல நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து கிடைச்சதாவும் அர்த்தம். நம்ம வந்து அது கொடுக்க இந்த 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 பிரபஞ்சமே வந்து நம்மள வந்து நம்மளுக்கே அறியாம ஒரு மிராக்கள் நமக்கு நடக்குங்க. அது நம்ம அனுபவிக்கிறப்ப அதோட இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல வந்து ஜெனரசிட்டி பத்தி நம்ம பேசணுங்க. வெறும் அன்பு காட்டிட்டு இருந்தா மட்டும் போதுமா? அப்படி இல்லை. யாராவது உதவின்னு கேட்கிறப்ப நம்ம ஒரு மனுஷனுக்கு உதவி செஞ்சுட்டா என்ன இந்த உலகமே மாறிடுமான்னு நம்ம கணக்கு போடக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு செய்யற உதவி அந்த மனுஷனோட வாழ்க்கையை மாற்றும். இந்த உடல் வந்து 5 கோஷாஸ், 5 கோஷங்களால, 5 கோஷங்களால ஆனதுன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அதாவது பிளிஸ் பாடி, விஸ்டம் பாடி, எமோஷனல் பாடி, எனர்ஜி பாடி, பிசிக்கல் பாடி. இந்த 5 எமோஷனல், இந்த 5 எமோஷனல்ஸையும் நம்ம ஒரு கண்ட்ரோல்ல ஒரு ப்ராப்பரான இடத்துல இடம் பொருள் ஏவல் பார்த்து நம்ம வெளிப்படுத்தணும்னா அதுக்கு மெடிடேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் செல்ஃபிஷ்னஸ் இருந்ததுன்னா இதுல ஒண்ணு அதிகமாகும், ஒண்ணு கம்மியாகும், தடுமாறுவோம். செல்ஃப்லெஸ்னஸோட நம்ம வாழ்றப்ப இது அழகா நமக்கு தேவையான இடத்துல நமக்கு அந்த ஒரு விஷயம் வெளியில வந்து அது சரியான இடத்துல சரியா வந்து இயங்குன்றது இட்ஸ் மை ஒப்பீனியன். அண்ட் தென் ஆல்ட்ரிசம், அதாவது வந்து ஆல்ட்ரிசம்னாலே உதவி செய்யறது, ஒரு தன்னலம் இல்ல, அதாவது வந்து செல்ஃப்லெஸ்னஸோட ஒருத்தருக்கு வந்து உதவி செய்யறது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உதவிக்கு வந்து இந்த 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 ஹோல் வேர்ல்டே இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன். இது இட்ஸ் லைக் அ மிரர். நம்ம என்ன செய்யறோமோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றேன். இந்த வேர்ல்டு வந்து நீங்க ஒரு பங்கு செஞ்சீங்கன்னா அது நம்ம ஜெனரேஷன் ஃபுல்லா வாழ்வாங்க. அது வந்து அது ஒரு அது எல்லாமே நமக்கு பேக் கிடைக்கும். நமக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளுக்கே அது வந்து
அதோடைய பலன் கிடைக்கும். அண்ட் தென் கைண்ட்னஸ்ங்கிறத வந்து நம்ம எப்பயுமே வச்சிருக்கணும். இது எல்லாமே நம்ம செல்ஃப்லெஸ்னஸ்க்கு வந்து ஒரு வழிகாட்டி. கைண்ட்னஸ் இருக்கணும், மர்சி இருக்கணும், லவ் இருக்கணும். அண்ட் தென் நம்ம குட் புக்ஸை படிக்க ஆரம்பிக்கணும். குட் புக்ஸ் படிக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வரும், நல்ல நாலேஜ் கிடைக்கிறப்ப நிறைய பேருக்கு நம்ம நல்லா எடுத்து சொல்றப்ப அதால அவங்களும் பயனடைவாங்க. ஸோ புக்ஸ் ரீடிங் வந்து முன்னாடி செஷன்லயே நிறைய பேர் இந்த புக்ஸ் ரீடிங்கை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த டாபிக்லயுமே இந்த செல்ஃப்லெஸ்னஸ்க்கு நிறைய புக்ஸ் வந்து பொதுத்துவமா வாழ்ந்துட்டு போனவங்களோட சரித்திரங்கள் நம்ம படிக்கிறப்ப வந்து அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் இந்த அன்புன்னு நம்ம வந்துட்டாலே நம்மளோட சந்தோஷங்கிற எண்ணத்தையே விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக நம்ம வந்து வாழ ஆரம்பிக்கணும். அண்ட் தென் ட்ரூ லவ் இஸ் செல்ஃப்லெஸ், இட்ஸ் ப்ரிப்பேர்ட் டு சாக்ரிஃபைஸ். அன்பு காட்டுறதுனாலே நம்ம தியாக உணர்வுக்கு நம்ம ரெடி ஆயிடணுங்க. தியாக உணர்வு இருந்தாலே அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அன்பு வந்துடும். அதுதான் வந்து செல்ஃப்லெஸ். அன்பு வந்து நம்ம எங்க வந்து சுயநலம் இல்லாம ஒரு அன்பை காட்டுறோம், எந்த எதிர்பார்ப்பு இல்லாம இவங்க நமக்கு நாளைக்கு உதவுவாங்க அதனால இப்ப நம்ம அன்பு காட்டுற மாதிரி பண்ணனாலும் எல்லாமே நோட்டீஸ் ஆயிட்டு இருக்கு, எல்லாம் ரிஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு. அந்த ஒரு இறைத்தன்மை எல்லாரோட கர்ம பலனும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இதை ஏமாத்தவே முடியாது. ஸோ நம்ம உண்மையான அன்பை காட்டுறப்ப மட்டும்தான் அதுக்கு உண்டான ஃபுல் ஃப்ரூட்டையும் நம்ம டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் மூலயமா கொண்டுட்டு வர்றது. அண்ட் தென் ராமகிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒருத்தர் நம்ம நேசிக்கிறப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த கடவுள்ன்ற அந்த திவ்ய துணத்தை நம்ம நாளுக்கு நாள் நமக்குள்ள வளர்ச்சி அடையும். ஸோ அடுத்த மனுஷங்க கிட்ட நம்ம பேசுறது வந்து அந்த கடவுளை நம்ம வந்து உணரலாம். இந்த அடுத்த மனுஷனை நம்ம அன்பு காட்டுறதுனால அந்த கடவுளை நம்மளால உணர முடியும். வாட் கர்மா? கர்மா மீன்ஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்ப நமக்கு ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாங்க, ஒருத்தர் கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா உடனே ரிவெஞ்ச் எடுக்காம இந்த கஷ்டம் நான் எங்கேயோ செஞ்சதுனால ஏற்பட்ட விளைவுன்றதை நம்ம உணர்ந்து அந்த கர்மாவை நம்ம திருத்திக்கணும். இது நமக்குன்னு வரப்ப எவ்வளவு வலிக்குது, எவ்வளவு வேதனையா இருக்கு, இதை நம்ம திருத்திக்கணும்னு சொல்லி நம்ம வந்து அதை திருத்திக்கணுங்க. அண்ட் ஒன் மோர் திங் நான் இங்க என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த மகாபாரத போரே நம்ம வந்து உதாரணமா எடுத்துக்கலாம். அதுல வந்து ஏன் வந்து அந்த அகிம்சை, அதாவது தர்மம் பக்கம் ஏன் வந்து வீக்கா இருந்தாங்க அவங்க? அது ஒரு கேள்வியா கிருஷ்ணர் கிட்ட வந்து கேட்பாங்க. நீ நினைச்சிருந்தா இந்த போரையே நடத்த விடாம பண்ணிருக்கலாம்ல, நீ ஏன் இந்த போருக்கு வந்து நீ பலி விட்டன்னு கேக்குறப்ப கிருஷ்ணர் சொல்வாரு, தர்மம் பக்கம் வீக்கா இருக்காங்க. எதிர்கால சந்ததிகள் வந்து தர்மா சைட்ல வந்து நம்ம நின்னோம்னா நம்ம தோத்துதான் போவோம். ஸோ அகிம்சை வழியில போறவங்க வந்து வெற்றி அடைவாங்கிறதுக்கு அந்த பக்கம் இறைவனே நிப்பாருங்கிறத உணரணுங்கிறதுக்காக தான் இந்த போர் மூலியமா நான் வந்து எதிர்கால சந்ததிகளுக்கு நான் உணர்த்தணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி அதுல சொல்வாரு. ஸோ எவ்ரிதிங் ஷுட் பி கர்மா. நம்ம வந்து நிஷ்காம கர்மா, அதாவது அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், இந்த உலகத்துக்கு பயனடைகிற மாதிரி ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம வந்து சுயநலன்றத ஒண்ணு விட்டுட்டு பொதுநலத்தோட ஒவ்வொரு பிளானும். நமக்கு ஒரு கஷ்டம் வருதா, அந்த கஷ்டம் ஏன் வருது, எங்க இருந்து அது உதிக்குது, இந்த கஷ்டம் அடுத்த ஜீவன்கள் படக்கூடாது, அதுக்காக நம்ம போராடலாம், அதுக்காக தர்ம வழியில நிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட நம்ம நிக்கணுங்க. எல்லா பிரச்சனைகளுமே வந்து ஆசைன்ற ஒரு விஷயத்துலதான் வருது. ஆசைன்றது வந்து இந்த இடத்துல நான் என்ன சொல்வேன்னா, நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில அங்கங்க வந்து குரூப்பிசம், அங்கங்க ஃபேவரிசம் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த குரூப்பிசம்ல வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஐயோ நம்ம வந்து எந்த பக்கம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த பக்கம் போயிடலாம், அதனால தர்மம் இருந்தா என்ன, அதர்மா இருந்தா என்ன, அவங்க செல்ஃப்லெஸ்ஸா இருந்தா என்ன, செல்ஃபிஷா இருந்தா என்னன்னு நம்ம என்னவா இருந்தாலும் போய் அந்த பக்கம் நம்ம நின்னுடுறோம். அப்படி நம்ம நிக்கவே கூடாதுங்க. அப்பதைக்கு நாம அந்த சுச்சுவேஷன்ல இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா எல்லாருக்கும் மேல இருக்க இந்த இறைத்தன்மை நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி தருணத்துல யார் பக்கம் நியாயம் இருக்கு, யார் பக்கம் தர்மம் இருக்கு, யார் செல்ஃப்லெஸ்னஸோட இருக்காங்கன்றத உணர்ந்து அவங்க பக்கம் நிக்கிறப்ப அந்த அந்த பாதை கரடுமுரடா இருந்தாலும் அது கடைசியில நமக்கு அந்த இறைவனால கொடுக்கப்படுற அந்த ஆசீர்வாதம் ரொம்ப நித்தியமும் நமக்கு அது ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டை கொடுக்குங்க. ஸோ நம்ம இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுத்துடணும். நம்ம வந்து செல்ஃப்லெஸ்னஸ் பக்கம் தான் என்னைக்கும் நிக்கணும், நம்மளும் செல்ஃப்லெஸ்னஸா திங்க் பண்ணணுங்கிற ஒரு உணர்வை வந்து நமக்குள்ள கொண்டுட்டு வந்துடணும், இன்னர் பீஸ். ஸோ எப்பயுமே நம்ம வந்து எப்படி இருக்கணும், மைண்ட் பாடி ஸ்பிரிட், ஜாய்ஃபுல் மைண்டோட, லவபிள் ஹார்ட்டோட, பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நம்ம எப்பயுமே இருக்க பழகிக்கணுங்க. என்ன சூழ்நிலை வருதா, எது வந்தா என்ன, இந்த உலகத்துல வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கோல்லாம் வச்சுக்கிட்டாலும் எல்லாரும் நம்ம மரணத்தை நோக்கி தான் ஒவ்வொரு நாளும் பயணிக்கிறோம். அதுக்குள்ள நம்ம நிறைய நல்ல கர்மாக்களை சேர்க்கணும்.
நிறைய இந்த ஞானமும் இந்த நல்ல கர்மா மட்டும்தான் அடுத்த ஜென்மால நமக்கு வரப்போகுது. இந்த சொத்தோ சொகமோ ஆஸ்தியோ எல்லாமே இது வந்து ஒரு டெம்பரரி மாயா, இது வந்து டெம்பரரி லைஃப். இதுக்காக நம்ம போராடி ஒரு ஜென்மா, இது அழகான ஒரு படைப்பு. மனுஷ படைப்பு மற்ற ஜீவராசிகளை விட அழகான ஒரு படைப்பு. இந்த படைப்பால மட்டும்தான் நம்ம வந்து இறைத்தன்மையை முழுசா அடைஞ்சு முக்தி நிலையை அடைய முடியும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நமக்குள்ள வந்து கட்டுக்கோப்பா ஒவ்வொரு நாளும் மெடிடேஷன் சாண்டிங் மூலியமா எந்த சூழ்நிலையிலையும் ஒரு சிரிச்ச புன்னகையான ஒரு மனநிலையும், மனசுல யாரு என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ல நீங்க இருந்தாலும் அவங்க கிட்ட அதை வெளிக்காட்டாம அன்பான வார்த்தைகளை பேசுங்க. நல்ல ஒரு வைப்ரேஷன் நமக்கு எண்ணங்கள் வருங்க. மனுஷனா இருந்தா நமக்கு வந்து ஜெலஸ் வரும், கோபம் வரும், எல்லாமே வரும். இல்லைன்னா அது மனுஷன் கிடையாது. நம்மளுடைய ஹார்மோனல் வந்து அப்படி கடவுளால படைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் தாண்டி வர்றதுதான் இந்த வாழ்க்கை. அதுக்குதான் இந்த இறைத்தன்மை. ஸோ லைஃப் இஸ் த பேலன்ஸ் ஹோல்டிங் அண்ட் லெட்டிங் கோ. அதாவது நம்ம வந்து நெகட்டிவ் திங்ஸை விட்டுட்டு இந்த ஃபிளார் இந்த ஒரு ஸ்லைட் மூலியமா நெகட்டிவ் திங்ஸை விட வேண்டிய விஷயங்களை விட்டுணும். எதை இறுக்கி பிடிக்கணும், நம்ம கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை நம்ம இறுக்கி பிடிச்சி வாழ்க்கையை நம்ம பயணம் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் சுவாமி விவேகானந்தரை பத்தி நாம இங்க அவர் சொன்ன கோட்ஸ் எல்லாம், give me a few men and women who are pure and selfless and I shall shake the world. நீங்க எனக்கு கொஞ்சம் பேரை, கொஞ்சம் ஆணையும் பெண்ணையும் நல்ல தன்னலமற்றவங்களை கொடுங்க, இந்த உலகத்தையே நான் அசைச்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. இது எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தைகள் பாருங்களேன் சுவாமி விவேகானந்தர். அந்த செல்ஃப்லெஸ்ங்கிறதோட வேல்யூ இங்க உங்களுக்கு புரியும். அண்ட் தென் இதுதாங்க ஃபைனலா நான் வந்து எல்லாருக்குள்ளேயும் இன்னைக்கு நான் ஒரு விதையா போடணும்னு ஆசைப்படுறது. The lamps are different but the light is the same. lamps நம்ம வந்து பல விளக்குகளா இன்னைக்கு இந்த உலகத்துல பிரகாசிச்சுட்டு இருந்தாலும் அதுக்குள்ள இருக்க அந்த லைட்டுங்கிறது ஒரே இறைத்தன்மையை வந்து நமக்கு உணர்த்துது. ஸோ எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு இறைத்தன்மை தான்ங்கிறத நம்ம உணர்ந்துட்டால நமக்கு சுயநலங்கிற விஷயம் நம்மளை விட்டு அடியோட போயிருங்க. இந்த 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 ஸ்லைடு இட்ஸ் மை வெரி ஃபேவரட் ஸ்லைடு. எனக்கு எப்பெல்லாம் வந்து எனக்கு ஒரு மைண்ட் ஒரு ஆஸ்லேஷன்ல இருக்கிறப்பெல்லாம் நான் இது ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டேன்னா, எனக்கு யார் மேலேயாவது எனக்கு ஒரு கோபமோ தாபமோ இருந்தா கூட இந்த ஸ்லைடு வந்து எனக்கு ரொம்ப மனநிலையை மாற்றி கொடுக்கும். ஸோ அவங்க மேல இருக்கிற அந்த வெறுப்புணர்வு எனக்கு மாற ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்குள்ள அந்த இறைவன் தான் அவங்களுக்குள்ள இருக்காங்க. நம்ம எங்கேயும் அந்த பாவம் செஞ்சதுனாலதான் நமக்கு இந்த கஷ்டம்னு சொல்லி அதை நம்ம உணர்றோம். அண்ட் தென் இந்த ஸ்லைட்ல அதுதான், when our heart filled with இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த கைண்ட்னஸ், டாலரன்ஸ், செல்ஃப்லெஸ்னஸ் எல்லாம் இருக்காது. ஸோ இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம அகற்றிடணும். அண்ட் தென் இந்த அதாவது வந்து செல்ஃப்லெஸ்னஸோட அடுத்த மனுஷனுக்கு நம்ம போராடுறப்ப நமக்கு வந்து நம்மளுடைய சொந்த பிரச்சனைக்கே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா போராடுற மாதிரி கடவுள் வந்து நம்ம பிரச்சனை கையில் எடுத்துப்பாரு. இந்த ஒரு 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 கோர்ஸ் வந்து குரான்ல இருந்து, கடவுள்ன்றது ஒருவரே, அந்த இறைத்தன்மையை எல்லாரும் எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் உணர்ந்து நம்ம வாழணுங்க. அண்ட் தென் சுவாமி விவேகானந்தர் சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து வெளியில வந்து இருக்கிற மத்தவங்க வந்து 1000 கருத்துக்களை சொன்னாலும் நமக்கு குழப்பமா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சோல் தாங்க ஒரு சிறந்த ஆசான். அந்த இன்னர் இன்ஜினியரிங்கை நம்ம ப்ராப்பரா புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நமக்கு அந்த ஆசானோட ஒரு சிறந்த ஆசான் வேற இல்லைங்க. ஸோ அந்த சோல் என்ன சொல்லுதுங்கிறத மெடிடேஷன் மூலியமா ஒவ்வொரு நாளும் நம்ம உணர்ந்து ஒரு அழகான வாழ்க்கைய, ஒரு பீஸ்க்காக தான் நம்ம இந்த வாழ்க்கையவே வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பீஸ்ஃபுல் லைஃப்பை நம்ம லீட் பண்ணலாம். த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் இஸ் செல்ஃப்லெஸ்னஸ். ஸோ இதுதாங்க நம்மளுடைய ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா, நம்மளுடைய இந்த பிறவியோட அச்சீவ்மெண்ட்டே என்னங்க, அந்த க்ரோன்ற சக்ரா வந்து நம்ம டச் பண்ணணும். அது வந்து எது மூலியமா நம்ம வச்சு டச் பண்ண முடியும்னா இந்த செல்ஃப்லெஸ்னஸ்ங்கிற அந்த ஒரு விஷயத்துல நம்ம பாதையில கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்குள்ள அந்த ஒரு விஷயம் வந்து குடி வந்துடும். கீப் கோயிங், ஈச் ஸ்டெப்ஸ் மே கெட் ஹார்டர் பட் டோன்ட் ஸ்டாப், த வியூ இஸ் பியூட்டிஃபுல் அட் தி டாப். அதாவது இங்க கீப் கோயிங்னா நம்ம செல்ஃப்லெஸ்ங்கிற அந்த பாதையில வந்து நம்ம வந்து போய்கிட்டே இருக்கலாம். அதோடைய டாப்ல வந்து அது போறப்ப நமக்கு நிறைய கடினமா இருக்கும், நிறைய கஷ்டங்களா இருக்கும். ஆனா அதோடைய டாப்ல போறப்ப அது ரொம்ப அழகா இருக்கும். அதாவது மனசுக்கு அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல் கொடுக்குங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் நிம்மதியா உறங்கணும். அதுதான் நம்மளுடைய பெரிய வந்து இது நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். ஸோ பீஸ்ஃபுல்லா எல்லாரும் கையில எடுத்துக்கோங்க. இந்த தருணத்துல வந்து நான் இந்த செல்ஃப்லெஸ்னஸ் பத்தி பேசிட்டு இருக்கப்ப இப்ப நம்ம இந்த பேண்டமிக் டைம்ல வந்து நம்மளோட ஹீரோஸ் இன்னைக்கு வந்து இந்த கொரோனா இஷ்யூஸ்க்கு அகைன்ஸ்டா நம்ம வாரியர்ஸா இருக்க இன்னைக்கு இருக்கிற இந்த டாக்டர்ஸ், நர்ஸ் தன்னோட உயிரையும் பணைய வச்சு தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக தன்னுடைய குழந்தைங்க, குடும்பம் எல்லாம் விட்டுட்டு
தானுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் வந்து இன்னைக்கு ஹீரோஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல ப்ளீஸ் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். மனசுல வந்து இந்த செல்ஃப்லெஸ்னஸ் டாபிக் பத்தி பேசுறப்ப இவங்களை நான் டச் பண்ணாம போகவே முடியாதுங்க. ஸோ தட்ஸ் வை இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு நல்ல ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்து எல்லா ஜீவன்களுக்குள்ளேயும் இறைத்தன்மை இருக்குன்னு உணர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மன அமைதி நோக்கி வாழணும்னு சொல்லி இந்த ஒரு அழகான ஒரு விதைய வந்து இன்னைக்கு நான் வந்து இந்த வெபினார்ல வந்து எல்லாரோட மனசுலயும் விதைக்கணும்ன்றது என்னுடைய ஒரு ஆசையா இருந்தது. ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ so much மேம். தேங்க்யூ ஃபார் everyone who are all participated in this session. Really excellent presentation and ஒவ்வொரு ஸ்லைட்ஸும் ரொம்ப பொறுமையா அழகா காமிச்சு நல்லா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க and thanks a lot. உண்மையாவே இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அதாவது எப்படின்னாக்கா நமக்கு எல்லாருக்குமே செல்ஃப்லெஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குள்ளயுமே இருக்குது. ஆனா அதை நம்ம வெளிப்படுத்துறது இல்லை. அந்த வெளிப்படுத்துறதுல சில பேருக்கு வெளிப்படுத்த தெரியறது இல்லை. அதான் விஷயம். எல்லாருக்குள்ளயுமே வந்து சுயநலமின்மை அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இப்ப ஒரு குழந்தை எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா குழந்தைகள் இருப்பாங்க. அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம சுயநலத்தை காமிக்கிறது இல்லையே. அப்ப குழந்தைகள்கிட்ட காமிக்கிறது இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட இருக்குதுன்னு நல்ல அர்த்தம் இல்லையா? சோ நம்ம சார்ந்தவங்க கிட்ட நம்ம வந்து சுயநலத்தை வந்து காமிக்காம இருக்கும் பொழுது அப்ப எல்லாருக்கிட்டையும் அந்த சுயநலம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. பட் அதை வெளிப்படுத்த தெரியல, மத்தவங்க கிட்ட வெளிப்படுத்துறது இல்லை. நீங்க சொன்ன அத்தனை விஷயங்களும் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய விவேகானந்தா எல்லாரையும் கோட் பண்ணி இஸ்லாத்தையும் வந்து நீங்க சொன்னீங்க, இதுல இன்னும் சொன்னீங்க பைபிள்ல இருந்து. சோ எல்லா மதத்திலயுமே என்ன சொல்லுது அப்படின்னாக்கா சுயநலமற்ற அன்பு அது மட்டும்தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமா இருக்குது. மனிதர்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடியது அது மட்டும்தான் அப்படின்னு. சோ ரொம்ப அருமையான ஒரு உரை. அதுல புத்தர் வந்து சொன்னது மாதிரிதான், புத்தர் சொன்ன மாதிரிதான். புத்தர் வந்து ஒருத்தர் பார்த்துட்டு வந்து எச்சில் துப்பிட்டு போனாராம். அப்ப எச்சில் துப்பும் பொழுது அவர் பாட்டுக்கு புத்தர் வந்து சிரிச்சுட்டு போயிட்டே இருந்தாரா. அப்போ அவர் வந்து அடுத்த நாள் வந்து கேட்டாராம் புத்தர்கிட்ட, நேற்றுக்கு நான் எச்சில் துப்புனா அதுக்கு கூட நீங்க ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணாம போறீங்க அப்படின்னு. உங்களுடைய மொழி வந்து எனக்கு புரியல, நீங்க ஏதோ சொல்ல வரீங்கன்னு தெரியுது, பட் நீங்க சொல்ற விதம் வந்து அதுதான், உங்களுடைய மொழி அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அடுத்த நாள் காலில் விழுந்து வணங்குறாரு. அப்பவும் சொன்னாராம் இவர் ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு இவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது மொழி ஒருத்தருடைய சொல்லக்கூடிய மொழி அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கும் பிரச்சனை இல்லை, மற்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. அருமையான ஒரு உரை. உங்க யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாம்.